ஆல்ரெடி 7 பேரோட வந்த இந்த பிளேன்ல 8வது ஆளா நேதாஜி ஏற ஃப்ளைட் அங்கிருந்து டேக் ஆஃப் ஆகி அப்ராக்சிமேட்டா 3 hours டிராவலுக்கு அப்புறம் ஃபியூயல் ரீஃபில்லிங்காக தைவானோட டைபேயில லேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சரியா ஆஃப்டர்நூன் 2:30க்கு டேக் ஆஃப் ஆன அந்த ஜாப்பனீஸ் பாம்பர் பிளேன் அதுல இருந்து சில நிமிஷங்கள்ல என்ஜின் ஃபெயிலியர் காரணமா டேக் ஆஃப் ஆன அந்த ரன்வேலேயே கிராஷ் ஆகுது. அப்படி பிளேன் கிராஷ் ஆனதா சொல்லப்படுது. அப்படி அதுல டிராவல் பண்ணவங்களுக்கு பர்டிகுலரா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ட்ரெஸ் ஃபியூயல்ல சோக் ஆகி கிராஷ்ல கிரியேட் ஆன ஃபயரால அவரோட உடம்பு முழுக்க தீப்பிடிச்சதா சொல்லப்படுது. ஸோ உடனே தாய்பாயில இருக்க நான்மன் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்ட நேதாஜிக்கு 6 hours ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் 3rd degree பர்ன்ஸால சிவியரா சஃபர் ஆயிருந்த நேதாஜி அன்னைக்கு நைட், அதாவது August 18 நைட்டே இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. ஃபைனலி நேதாஜி தாய்வான் ஃப்ளைட் கிராஷ்ல இறந்து போனதா ஜாப்பனீஸ் ரேடியோல ஃபார்மலா அனௌன்ஸ் பண்ணப்படுது. பட் இந்தியன் போலீஸும் சரி, நேதாஜியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, நேதாஜியோட இந்த டெத் நியூஸை நம்பவே இல்லை. அதை விட முக்கியமா நேதாஜியோட உடம்ப அவர் ஃபேமிலி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணப்படாததால அவரோட டெத் இப்போ வரைக்குமே ப்ரூவ் ஆகல. 1945 August 22ல ஜப்பான் கவர்மெண்டே நேதாஜியோட பாடியை தாய்பாயில தகனம் பண்ணிட்டதா நேதாஜியோட ஃபேமிலி கிட்ட சொல்றாங்க. பட் இந்தியன் பீப்புள்ல ஆரம்பிச்சு வேர்ல்டு வைட் இருக்க போஸோட பிலீவர்ஸ் யாருமே இதை கொஞ்சம் கூட நம்பல. அண்ட் நேதாஜியோட டெத்தை பத்தி என்கொயரி பண்றதுக்கு பல என்கொயரி கமிஷனும் அப்பாயிண்ட் ஆயிருக்கு. அது இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவோட கவர்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 2005ல இந்தியன் பிரைம் மினிஸ்டரா இருந்த டாக்டர் மன்மோகன் சிங்கோட கவர்மெண்ட் வரைக்கும் என்கொயரி கமிஷன் ஃபார்ம் பண்ணி நேதாஜியோட டெத் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ரிப்போர்ட்ஸுமே ஃபைனலைஸ் ஆகல. இட்ஸ் ஸ்டில் அன்சால்வ்டு. பல புரட்சிகளை செஞ்சு வரலாற்றுல மறைக்க முடியாத வீரனா வாழ்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி நம்மள நிறைய பேருக்கு முழுசா தெரியாம தான் இருக்கு. அவரோட மரணத்தை மர்மமாக்குனது அரசியல் அப்படின்றது சில பேரோட பலமான கருத்து. ஆனா அது இந்திய அரசியலா இல்லைன்னா உலக அரசியலா அப்படின்றதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பல புரட்சிகள் மறைக்கப்பட்டாலும் நம்ம நேஷனல் எம்பலம், அதாவது 4 தலை சிங்கத்தோட மறைக்கப்பட்ட பின்தலை மாதிரி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுல பேக் போனா இருந்த இந்தியன் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றதுதான் மறுக்க முடியாத உண்மை.